பரவால்ல. மக்கள் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்குது. என்ன பண்றது? அவங்களோட எத தின்னா பெத்துந்தளியும், எங்க போனா நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காங்க. ஏன்னா, எந்த கோவில்ல போனாலுமே இறைவன் சிலையா தான் இருப்பானே தவிர உருவமா இருக்க மாட்டான். உண்மை. சிலைய பார்த்தா வணங்க முடியுமே தவிர, இறைவன நம்ம யாரும் கண்ல பார்க்கல. ம். அப்படின்னும்போது, அந்த இறைவன் இடத்துல நம்மள ஒரு மனுஷனா, ஒரு தெய்வமா நெனச்சு நம்மகிட்ட வந்து அவங்களோட குறைகள சொல்லி, இந்த ம். மாரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அணுகுறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல இல்லையா? ம். சொல்லுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, அந்த உதட மட்டும் அந்த மாரி கருப்பாக்குறதுக்கு செய்வினையிலயோ, ஏவலாலயோ, பில்லி சூனியத்தாலயோ பண்ண முடியாது. ஆனா, உங்களோட மெய் மறக்க வைக்கலாம். உங்களோட ம். பித்து பிடிக்க வைக்கலாம். பைத்தியக்காரனா வைக்கலாம். ம். பைத்தியக்காரனா ஓட வைக்கலாம். உணவு உள்ள இறங்காத மாரி பண்ணலாம். ரத்த ம். சோகை வர மாரி பண்ணலாம். உடம்புல இருக்கிற ரத்தத்த உரியிற மாரி காட்டேரி அடிச்சு விடலாம். புரியுதுங்களா? அந்த 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 டிப்ரஷன், இந்த யோசனைகள் இதுவாலயே உங்களுக்கு உணவு உள்ள போகாது. முகத்துல கருவலியம் வரும். ரத்த ம். சோகை வந்துரும். ம். ம். புரியுதுங்களா? ஃபேஸே வாடி நல்லா பாருங்க. செய்வினைல பாதிக்கப்பட்டவன் ஃபேஸே வேற மாரி ஆமா. இருக்கும். முகம் வாடி போய் முகம் ஒரு வாடி மாரி போகும். களை அந்த மாரி இழந்திருக்கும். களை இழந்திருக்கும். ம். அந்த மாரி இருக்கும்போது அந்த உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கருப்பான மாரி இருக்குமே தவிர, ம். ஒருத்தர் நல்லா இருக்காரு, உதட்ட மட்டும் அப்படி கருப்பாக்குறதுக்கு மாந்திரீகத்துல அந்த மாரி ஒண்ணு கிடையாது. ம். அது சும்மா சொல்லுவாங்க. அது பேரு தான் உருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ம். ஆனா, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விஷயத்துல பாதிப்பு குடுக்குறாங்க இல்லையா? ம். அந்த மாரி செய்வினைல இருக்கும்போது, செய்வினை வச்சா ம். கருவலி வரும், முடி கொட்டும், புரியுதுங்களா? வயிறு ம். உப்புசனம் வரும். என்ன வேணாலும் உடம்புல இருக்கிற உபாதைகள் பிரச்சனை உங்களுக்கு காட்டும். ம். அந்த மாரி சைடு எஃபெக்ட் காட்டும்போது, அந்த உதடும் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பாகும். கருப்பா தெரியும். ஆனா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்வினையில பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து தன் மனைவியோ, யாரோ சொந்தம், பந்தமோ உள்ள மருந்து குடுப்பாங்க. செய்வினை மருந்து மாரி. ம். அத குடுத்தா கூட வாய் வழியா சாப்பிடும்போது, அந்த வாயில வந்து அந்த ஸ்மெல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கருப்பாயிடும். கருப்பாயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் வரும் உடம்புல. ம். ம். உடம்புல ஸ்மெல் வரும். பேசுனா கூட வாயில ஸ்மெல் வரும். ம். பேட் ஸ்மெல் வரும். ம். அது என்னன்னா, அது குடுக்கக்கூடாத ஒரு தவறான ஒரு பொருள சாப்பிட வச்சுர்றது. ம். அப்ப அந்த அது வந்து அது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, போய் நின்றுமே தவிர, அது வந்து உங்களுக்கு டைஜெஷன் ஆகி உங்களுக்கு மோஷனா வெளில வராது. வராது. உள்ளே நின்றும். அப்ப நிக்கும்போது அதோட ஸ்மெல்லு தான் அந்த பேட் ஸ்மெல்லு. துர்நாற்றம்னு சொல்லுவாங்க. ம். ஒரு மோஷன்ல வர ஸ்மெல்லு உங்க வாயில வரும். ம். அப்போ செய்வன 100% இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த வாய் உதடு வந்து கருப்பாகும். ம். இப்ப புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ இருக்கு விஷயத்துல. ம்ஹ்ம். அதனால திருப்பி சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றது தான். பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. என்னால முடிஞ்சதுக்கு உங்களுக்கு உடம்புல முகம் கருவலியா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா கருவலியா இருக்குன்னா கிடையாது. செய்வினையில பாதிக்கப்பட்டு, அமானுஷ்யத்துல பாதிக்கப்பட்டு, பில்லி, சூனியம், ஏவல், காட்டேரி ஏவல் இதுல பாதிக்கப்பட்டு, இல்ல உடம்புல ஆத்மா ஏறி இருந்தா, இல்ல ஒரு மறைஞ்சு விழுந்து, இல்ல ஒரு இறந்த ஒரு ஆத்மா, பேராத்மா இருந்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்றேன்.